சில சமயம் சில வார்த்தைகள் அதோட அர்த்தத்தை மட்டும் சொல்றதில்ல. அந்த வார்த்தையே ஒரு சத்தமா மாறி ஒரு செயலையே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடும். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு ஒலி இருக்கு இல்லையா? சரி, அந்த ஒலிக்கு ஒரு உயிர் இருந்தா எப்படி இருக்கும்? ஆனா சமஸ்கிருதத்துல இது ரொம்பவே ஸ்பெஷல். சில கவிதைகள்ல வார்த்தைகள் வெறும் ஒலியா இல்லாம அந்த செயலையே செஞ்சு காட்டிடும். ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க, இந்த மொழி எப்படி ஒலிய வச்சு ஒரு மாயாஜாலத்தையே நிகழ்த்துதுன்னு நாம பார்க்கலாம். முதல்ல நம்ம இயற்கையோட குரல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். மழையும் இடியும் இந்த சத்தமெல்லாம் எப்படி வார்த்தைக்குள்ள உயிர் வாழுதுன்னு பாப்போம். கவனிச்சு கேளுங்க. தாரா, இந்த வார்த்தையிலேயே ஒரு ஓட்டம் தெரியுதா? விடாம பெய்யற மழையோட சத்தம் அப்படியே நம்ம காதுல கேக்குற மாதிரி இருக்குல்ல? இது எப்படி வேலை செய்யுதுன்னா, மகாகவி காளிதாசர் தன்னோட மேகதூதம்ல இந்த ஆ மாதிரி நீண்ட உயிரெழுத்துக்களை ரொம்ப அழகா பயன்படுத்துறார். அந்த சத்தத்தை நீங்க இழுக்கும்போது அதுவே தண்ணி ஓடுற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது பாத்தீங்களா? சத்தத்தோட நீளம்தான் இங்க நீரோட்டமா மாறுது. கர்ச், இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. தொண்டையில ஒரு அதிர்வு வருதா? ஆமா, இதுதான் இடியோட சத்தம். இங்கேயும் காளிதாசர் ஒரு சூப்பரான டெக்னிக் யூஸ் பண்றார். மாதிரி ரொம்ப அழுத்தமான மெய்யெழுத்துக்களை வச்சு அந்த இடியோட அதிர்வை வார்த்தைக்குள்ள கொண்டு வந்துடுறார். அந்த எழுத்துக்களை நம்ம உச்சரிக்கும்போது ஏற்படுற அழுத்தமே இங்க இடி முழக்கமா மாறுது. சரி, இயற்கையோட சத்தத்திலிருந்து இப்போ கொஞ்சம் நகர்ந்து வாழ்க்கையோட தாளத்துக்குள்ள போலாம். குதிரை ஓடுற சத்தம், போர் முரசோட அதிர்வு, ஏன் காத்துல சீரிப்பாயிர அம்போட சத்தம், இதெல்லாம் எப்படி வார்த்தையா மாறுதுன்னு பாக்கலாமா? இத சொல்லி பாருங்க. தத்த தத்தா, தத்த தத்தா. என்ன ஞாபகம் வருது? ஒரு குதிரை வேகமா ஓடுற குளம்புலி கேக்குதா? கரெக்ட், இதுதான் அந்த ஓட்டத்தோட தாளம். ரகுவம்சம்ல கவிஞர் என்ன பண்றார்னா, டத் மாதிரி வெடிக்கிற சத்தத்தை ரிப்பீட் பண்றார். அப்படி பண்ணும்போது அந்த குதிரையோட வேகமும் தாளமும் கவிதைக்குள்ள வந்துடுது. இங்க வார்த்தைகள் சும்மா இல்ல, குதிரை மாதிரியே ஓடுது. இப்ப ரெண்டு வித்தியாசமான சத்தத்தை ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பக்கம் தேனியோட ரீங்காரம், பிரம்மர. இதுல ஆர் ம மாதிரி மென்மையான சத்தம் இருக்கு. இன்னொரு பக்கம் போர்க்களத்துல கேக்குற மத்தள சத்தம், டும் டும். இது ரொம்ப ஆழமான அதிர வைக்கிற சத்தம். பாத்தீங்களா, ஒரே மொழிதான், ஆனா சத்தத்தை வச்சு ரெண்டு வேற வேற உலகத்தையே நம்ம முன்னாடி கொண்டு வருது. போர்க்களத்துல இன்னும் ரெண்டு சத்தம். காத்த கிழிச்சிக்கிட்டு போற அம்போட சத்தம், ஷ். அந்த ஷ சத்தத்திலேயே ஒரு வேகம் இருக்குல்ல. ஆனா ரெண்டு வாள் ஒன்னோட ஒண்ணு மோதும்போது கட், பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஒரு சத்தம். ஒண்ணு வேகத்தை காட்டுது, இன்னொன்னு தாக்குதல காட்டுது. சரி, பெரிய பெரிய விஷயங்கள், இயற்கை, போர் இதெல்லாம் பார்த்தோம். ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட இந்த மாதிரி ஒலி அதிசயங்கள் இருக்கு தெரியுமா? ரொம்ப சாதாரணமா நம்ம கேக்குற சத்தம் கூட எப்படி கவிதையா மாறுதுன்னு பாருங்க. இந்த வரிய கேளுங்க. பூமௌ பூமௌ பததி. இதோட அர்த்தம் தரையில் விழுகிறது. ஆனா எப்படி விழுது? பட் பட் பட். ஒரு பானை படிக்கட்டுல உருண்டு விழுந்தா என்ன சத்தம் கேக்குமோ அந்த சத்தம் அந்த வார்த்தைகள்லயே இருக்குல்ல. இங்கேயும் காளிதாசர் தான். ஒரு மெட்டல் பானை படிக்கட்டுல உருண்டு விழும்போது ஒவ்வொரு படியிலையும் தட்டுப்படும்ல, அந்த சத்தத்தை பத் மாதிரியான வெடிப்பொலிகளை வரிசையா பயன்படுத்தி அப்படியே கொண்டு வந்திருக்காரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ சாதாரண ஒரு காட்சி, ஆனா அத கூட சத்தத்தை வச்சு நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி செஞ்சிருக்காரு. இதுதான் இந்த டெக்னிக்கோட பியூட்டி. அப்போ ஒரு கேள்வி வருது, மொழிங்கிறது வெறும் வார்த்தைங்க தானா, இல்ல அது ஒரு இசையா? சமஸ்கிருத கவிதைகளை பொறுத்த வரைக்கும் அது வெறும் மொழி கிடையாது. அதுவே ஒரு தனி ஒலி உலகம். அந்த கவிதைகள் ஒரு விஷயத்த சும்மா விவரிக்கிறதோட நிறுத்திடுறதில்ல. மாறா, அதுவே ஒலிக்கத் தொடங்குது. அதுக்கே ஒரு உயிர் வந்துடுது. முடிவா என்ன சொல்ல வராங்கன்னா, அது நம்மள நேரா அந்த காட்சிக்குள்ளேயே கூட்டிட்டு போயிடுது. இங்க வார்த்தைகள் வெறும் எழுத்துக்களா இல்லாம ஒரு முழு அனுபவமா மாறுது.